What have we achieved when it comes to diplomacy? Even Pakistan had two countries supporting him. Has anybody come out openly and condemned what Pakistan did in this soil and continues to do? Is this your foreign policy? Do you have no friends? Why is it that we do not have any friendly neighbors? We don't have any fair weather friends. We don't have anybody to come out and openly support us and condemn a country which is sponsoring terrorism against India. Haven't you failed? Yes. In your diplomacy? இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படி நாடகம் ஆடினால் இஸ்லாமியர்களை காரி உமிழ்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுவதால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திமுகவையோ காங்கிரஸை நேசிக்க மாட்டார்கள். ஒரு மதத்தினர் என்பதற்காக அவன் எங்கு எந்த தவறு செய்தாலும் அந்த மதத்தில் உள்ளதால் இன்னொரு நாட்டில் உள்ளவன் ஏற்கணும் என்ற கவலை இருக்கா? தேவை இருக்கிறதா? கிறிஸ்துவர்கள் பல நாடுகள் இருக்கிறார்கள் என்பதற்காக கிறிஸ்துவ ஒரு நாடு இன்னொரு அப்பாவி ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்தால் அந்த நாடு உடனே இது கிறிஸ்துவ பயங்கரவாதம் சொல்லுமா? அந்த நாட்டின் வெறித்தன்மை, பாகிஸ்தான் என்கிற பயங்கரவாதத்தின் வெறித்தன்மை பாரதத்தின் முன்னேற்றத்தை, பாரதத்தில் 20 கோடி இஸ்லாமியர்களும் அரவணைத்து நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நாடு என்பதை உலக நாடுகளுக்கு பறைசாற்றுகிறோமே, அது பொறுக்க முடியாத மதவெறியின் உச்சமாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறதே தவிர பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணிற்காக உயிர் கொடுக்கவும் தயாராக இருப்பார்கள். அதனாலதான் இன்றைக்கு உலக நாடுகள்ல, குறிப்பா அரபு நாடுகள்ல பாரத பிரதமர் ஆரத்தழுவி வரவேற்கிறார்கள். அத்தனை உயர் பதக்கங்களையும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அரபு தலைவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் ராசா மாதிரி அடிமுட்டால் அல்ல அரபு தலைவர்கள். அவர்களுக்கு தெரியும் பாரதத்தில் உள்ள 20 கோடி இஸ்லாமியர்கள் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள், பாதுகாப்போடு இருக்கிறார்கள், ஜனநாயகத்தில் அனைவருக்கும் சமம் என்பதில் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை நரேந்திர மோடி நடைபெற்று காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் அரபு தலைவர்கள் எல்லாம் தழுவி அரவணைத்து மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய அடிமுட்டாள்கள், அடிவருடிகள், திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்கு பொறுக்கி தின்னுகிற அரசியல் கட்சிகளாக இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளும் முஸ்லிம் லீக் போன்ற இந்த முட்டாள்களும் தான் இஸ்லாமியர்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள். அப்படி ஒருவன் ஆதரவளிக்கிற கோஷத்தை எழுப்பினால் அவன் பாரதத்தில் இருக்க தகுதியற்றவன், அவனை பாகிஸ்தானுக்கு தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.